நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த மொத்த படங்களின் எண்ணிக்கை 305. அவற்றில் ஏராளமான படங்கள் சாதனை படைத்தவை. சிவாஜி நடித்த முதல் படம் பராசக்தி 1952 தீபாவளிக்கு வெளிவந்தது. அவரது கடைசி படமான பூப்பறிக்க வருகிறோம் 1999 ஆண்டு வெளிவந்தது. 1952 முதல் 1999 வரை தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் சிவாஜி நடித்த படங்கள் 287. இது தவிர மர்ம வீரன், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, குழந்தைகள் கண்ட குடியரசு, தாயே உனக்காக, சினிமா பைத்தியம், நட்சத்திரம், உருவங்கள் மாறலாம் ஆகிய 7 தமிழ் படங்களிலும் 7 தெலுங்கு படங்களிலும் 2 கன்னட படங்களிலும் ஒரு ஹிந்தி படத்திலும் கௌரவ வேடத்தில் நடித்தார் சிவாஜி. எனவே அவர் நடித்த படங்களின் மொத்த எண்ணிக்கை 305. இந்த 305 படங்களில் 23 படங்கள் வெள்ளி விழா கண்டவை. 88 படங்கள் 100 நாட்களுக்கு மேல் ஓடியவை. பல படங்கள் வசூலில் சாதனை படைத்தன, விருதுகளையும் அள்ளின. பராசக்தி தமிழ்நாட்டில் 5 தியேட்டர்களில் வெள்ளி விழாவையும் 23 தியேட்டர்களில் 100 நாள் விழாவையும் கொண்டாடிய படம். திருச்சி வெல்லிங்டன் தியேட்டரில் 245 நாட்களும், இலங்கையில் கொழும்பு நகரில் உள்ள மைலன் தியேட்டரில் 294 நாட்களும் ஓடியது. வெளிநாட்டில் வெள்ளி விழா கொண்டாடிய முதல் தமிழ் படம் என்ற பெருமை பராசக்திக்கு உண்டு. 1962 தமிழ்நாடெங்கும் மீண்டும் திரையிடப்பட்ட போது பல ஊர்களில் 100 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. சம்பூர்ண ராமாயணம் மதுரை ஸ்ரீதேவியில் 24 வாரம் ஓடிய படம். இதற்கிடையே உத்தமபுத்திரன் சென்னையில் 21 வாரங்களும், சபாஷ் மீனா 23 வாரங்களும் ஓடின. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காமினி, ஆசையுள்ள ராணி, அஞ்சிடாமலே நீ ஆடவோடி வா காமினி. வீரபாண்டிய கட்டபொம்மன் மொத்தம் 27 திரையரங்குகளில் 100 நாள் கொண்டாடிய படம். மதுரை நியூ சினிமாவில் 181 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது. சென்னையில் சித்ரா, கிரவுன், சயானி ஆகிய தியேட்டர்களில் மற்றும் சில வெளியூர்களிலும் 168 நாட்கள் ஓடி வெள்ளி விழாவை நெருங்கிக் கொண்டிருக்கும் போது தீபாவளிக்கு பாகப்பிரிவினை வெளியிடப்பட்டதால் 5 திரையரங்குகளில் நூல் இழையில் வெள்ளி விழா நழுவியது. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் இறைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? பாவ மன்னிப்பு சென்னை சாந்தியில் 177 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது. தமிழ்நாட்டில் 18 திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் 154 நாட்கள் வரை ஓடியது. ராமநாதபுரத்தில் சிவாஜி டூரிங் டாக்கீஸில் 100 நாட்கள் ஓடியது. இந்தியாவிலேயே டூரிங் தியேட்டரில் 100 நாள் ஓடிய படம் இதுதான் என்பது கூடுதல் தகவல். கடல், ஆறு, குளம், குட்டை இவைகளிலே உள்ள நீர் உயிர்கள் உண்டு வாழ ஆண்டவனால் உண்டாக்கப்பட்டது. உன் போன்ற கோழைகளின் உயிரை வாங்க என்று எண்ணிவிடாது. மரம் கனி கொடுக்க, நிழல் தர இயற்கை எண்ணெயால் படைக்கப்பட்டது. அதிலே நீ தற்கொலை செய்து கொண்டு படைப்பின் தத்துவத்தையே கேவலப்படுத்தாது. பாசமலர் தமிழ்நாட்டில் 18 திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய படம். 6 தியேட்டர்களில் 23 வாரங்களை கடந்து ஓடியது. அவற்றில் சித்ராவில் வெள்ளி விழா கொண்டாடியது. தீபாவளி காரணமாக 164 நாட்களில், அதாவது வெள்ளி விழாவுக்கு 11 நாட்கள் இருக்கும் போது 5 தியேட்டர்களில் படம் எடுக்கப்பட்டது. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. திருவிளையாடல் சென்னையில் 3 தியேட்டர்களிலும் மற்றும் மதுரையிலும் வெள்ளி விழா கொண்டாடியது. மற்றும் 9 ஊர்களில் 100 நாள் முதல் 150 நாள் வரை ஓடி. சிவந்தமன் சிவாஜி கௌரவ வேடத்தில் நடித்த இந்த படம் மும்பையில் 3 தியேட்டர்களில் 200 நாட்களை கடந்து ஓடியது. மும்பை மினர்வா தியேட்டரில் 259 நாட்களும், டெல்லியில் 4 தியேட்டர்களில் 200 நாட்களை கடந்தும், கொல்கத்தாவில் 266 நாட்களும் ஓடியது. பட்டிக்காடா பட்டணமா 14 தியேட்டர்களில் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய இந்த படம் மதுரை சென்ட்ரலில் 182 நாட்கள் ஓடியது. எதுக்காக வந்தீங்க? எதுக்காகடி இந்நேரத்துல வருவாங்க? எதுக்காக தான்
கைவிடக் கூடாதுன்னு தாண்டி கண்ணை இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? வசந்த மாளிகை மொத்தம் 17 அரங்குகளில் 100 நாட்களை கடந்தோடிய படம். சென்னை சாந்தியில் 176 நாட்களும் மற்றும் 2 தியேட்டர்களில் 140 நாட்களும், நியூ சினிமாவில் 200 நாட்களும் ஓடி சாதனை படைத்தது. கொழும்பு நகரில் கேபிட்டல் தியேட்டரில் 287 நாட்களும், பிளாசாவில் 176 நாட்களும் ஓடியது. யாழ்ப்பாண நகரில் வெல்லிங்டன் தியேட்டரில் 34 வாரங்களும், லிடோ தியேட்டரில் 17 வாரங்கள் பதக்கம். சென்னையில் சாந்தி, கிரவுன், புவனேஸ்வரி ஆகிய தியேட்டர்களிலும், திருச்சியில் பிரதாப் தியேட்டரிலும் வெள்ளி விழா கொண்டாடியது. 17 அரங்குகளில் 100 நாட்கள் ஓடியது. பைலட் பிரேம்நாத். இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்பில் வெளியான இந்த படம் கொழும்பு கேபிட்டல் தியேட்டரில் 189 நாட்களும், ராஜேஸ்வரா தியேட்டரில் 176 நாட்களும், யாழ்ப்பாணம் வின்சர் தியேட்டரில் 222 நாட்களும், செவாய் தியேட்டரில் 189 நாட்களும் ஓடியது. திரிசூலம் சிவாஜியின் திரை வாழ்க்கையில் மாபெரும் வெற்றி படம். 20 தியேட்டர்களில் 100 நாட்களை கடந்தோடியது. 10 அரங்குகளில் வெள்ளி விழா, 5 தியேட்டர்களில் 20க்கும் மேற்பட்ட வாரங்கள். சென்னையில் மிட்லாண்ட் தியேட்டரில் ராஜ் கபூரின் பாபி திரைப்படம் 283 நாட்கள் ஓடி 14,51,782 ரூபாய் வசூலித்தது. ஒரே தியேட்டரில் அதிக பணம் வசூலித்த படம் என்று பாபி ஏற்படுத்தியிருந்த ரெக்கார்டை திரிசூலம் முறியடித்தது. சாந்தி தியேட்டரில் 175 நாட்களில் திரிசூலம் வசூலித்த தொகை 16,13,648 ரூபாய். மதுரை சிந்தாமணியில் 400 காட்சிகள் தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடியது. இப்படி பல வசூல் சாதனைகளுக்கும் வெற்றி மகுடங்களுக்கும் சொந்தக்காரர் நடிப்பரசர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான்.